மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ட்ரம்ப் இந்தியாவுக்கு விற்க உள்ள F-35 போர் விமானத்தின் சிறப்பம்சங்கள் எவை? ஒரு மணி நேரம் பறப்பதற்கு ரூபாய் 35 லட்சம் செலவாகுமா? இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் நேற்று வெள்ளை மாளிகையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடாத்தியிருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, குடியேற்றம் போன்ற விடயங்கள் குறித்து பேசிய அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டார்கள். பாதுகாப்பு தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ட ட்ரம்ப் இந்த ஆண்டு இந்தியாவிற்கு ராணுவ உபகரணங்களின் விற்பனையை பில்லியன் கணக்கான டாலர்கள் அதிகரிக்கும். இது இந்தியாவிற்கு F-35 போர் விமானங்களை வழங்குவதற்கும் வழிவகுக்கும் என்றிருக்கின்றார். F-35 போர் விமானம் என்றால் என்ன என்பதையும், அது ஏன் உலகில் சிறந்த போர் விமானங்களில் ஒன்றாகவும் மிகவும் விலை உயர்ந்த போர் விமானமாகவும் கருதப்படுகின்றது, அதன் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதற்கான காரணங்கள் என்ன? F-35 போர் விமானம் என்பது 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமாக காணப்படுகின்றது. மேலும் அதன் சூப்பர்சோனிக் வேகத்திற்கு பெயர் பெற்றது இந்த விமானம். தொலைதூர இலக்குகளை தாக்குவதில் வெற்றியடைவதன் காரணமாக இது நவீன போர்க்களத்தில் சிறந்த விமானங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகின்றது. லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவன வலைதளத்தின்படி லாக்ஹீட் மார்ட்டின் F-35 லைட்னிங் II ஸ்டெல்த் தொழில்நுட்பம், மேம்பட்ட சென்சார்கள், ஆயுத திறன் மற்றும் தூரம் ஆகியவற்றின் அடிப்படையில் மிகவும் ஆபத்தான போர் விமானம் என்று இது அறியப்படுகின்றது. இந்த விமானங்களை தயாரிக்கும் லாக்ஹீட் மார்ட்டின் வலைதளத்தின்படி இந்த போர் விமானத்தில் முக்கியமாக 3 வகைகள் காணப்படுகின்றன. இந்த நிறுவனம் தனது விமானத்தை அமெரிக்க விமானப்படை, மரைன் கார்ப்ஸ் மற்றும் கடற்படை மற்றும் இஸ்ரேல், பெல்ஜியம், டென்மார்க், இத்தாலி, ஜப்பான், நெதர்லாந்து, போலந்து, தென்கொரியா மற்றும் நோர்வே உள்ளிட்ட 15 நாடுகளுக்கு விற்றிருக்கின்றது. அதனை அடுத்து இந்நாடுகளின் விமானப்படைகள் இந்த விமானத்தை பயன்படுத்தி வருகின்றன. விரைவில் இந்தியாவும் இந்த பட்டியலில் சேர்க்கப்படலாம். F-35A இந்த விமானங்கள் நிலையான ஓடுபாதைகளில் இருந்து எளிதாக புறப்படும். அமெரிக்க விமானப்படை இந்த விமானங்களை அதிக அளவு பயன்படுத்துகின்றது. F-35B இந்த விமானங்கள் ஹெலிகாப்டர் போல நேரடியாக தரையிறங்கும் திறன் கொண்டவை. இதன் காரணமாக இந்த விமானத்தினால் ஒரு சிறிய இடத்தில் கூட தரையிறங்க முடியும். இந்த திறனின் காரணமாக இது போர்க்கப்பல்களிலும் தரையிறங்க உதவுகின்றது. அமெரிக்க மரைன் கார்ப்ஸ், இத்தாலிய விமானப்படை மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஆகியவை இந்த விமானங்களை பயன்படுத்துகின்றன. F-35C இந்த வகையில் தயாரிக்கப்பட்ட விமானங்கள் அமெரிக்க கடற்படையின் முதல் ஸ்டீல்த் போர் விமானம் மற்றும் உலகின் 5ஆம் தலைமுறை போர் விமானம் ஆகும். அவை விமானம் தாங்கி கப்பல் நடவடிக்கைகளுக்காக சிறப்பாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விமானத்தை பொறுத்தவரையில் 25mm பீரங்கி, வான்வழி ஏவுகணைகள் மற்றும் 907 கிலோ வழிகாட்டப்பட்ட குண்டுகளை இலக்குகளை துல்லியமாக தாக்கும் சுமந்து செல்லும் திறன் கொண்டிருக்கின்றது. இந்த விமானத்தை பொறுத்தவரையில் இந்த விமானத்தால் 1.6 மேட்ச் அல்லது 1975.68 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க முடியும். ஏனெனில் அதன் இயந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்ததாகவும் காணப்படும். அது மட்டுமில்லாமல் ஆயுதங்கள் மற்றும் எரிபொருட்களுடன் முழுமையாக ஏற்றப்பட்டாலும் கூட இந்த விமானத்தால் இந்த வேகத்தையும் அடையக்கூடியதாக இருக்கும். இந்த விமானம் அதன் மின்னணு போர் அமைப்பால் எதிரிகளின் இருப்பிடங்களை கண்டறியவோ அல்லது கண்காணிக்கவோ மட்டுமல்லாமல் ட்ரேடர்களையும் முடக்கிய தாக்குதல்களையும் தடுக்க முடியும். அமெரிக்க அரசாங்க பொறுப்புடைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அமெரிக்கா இதுவரை 2700 F-35 போர் விமானங்களை வாங்க ஒப்பந்தமும் செய்திருக்கின்றது. அவற்றில் 900 விமானங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கின்றது. இந்த அறிக்கையின்படி இந்த போர் விமானத்தின் விலை அமெரிக்காவிற்கு $82.5 மில்லியன் ஆகும். தோராயமாக பார்க்கும்போது 7.16 பில்லியன் இந்திய ரூபாய். கூடுதலாக ஒரு மணி நேரத்திற்கு விமான செலவு $40,000 ஆகும். அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 34 லட்சத்துக்கும் அதிகமாக காணப்படுகின்றது. அமெரிக்கா இந்த விமானங்களை இந்தியாவிற்கு எவ்வளவு விலைக்கு விற்கும் என்பது இன்னும் தெளிவாகவும் தெரியவில்லை. இந்த விமானங்கள் தற்போது உலகின் மிக விலை உயர்ந்த போர் விமானங்களாக கருதப்படுகின்றன என்பதும் தெளிவாகின்றது. மேலும் அமெரிக்க அரசாங்க பொறுப்புடைமை அலுவலக அறிக்கையின்படி அதன் விலை ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இந்த விமானத்தின் ஆயுட்காலம் 66 ஆண்டுகள் என்று மதிப்பிடப்படுகின்றது. F-35 விலை அதிகரித்து வருவதற்கு அதன் பராமரிப்புக்காக மதிப்பிடப்பட்டுள்ள செலவு, உற்பத்தி செலவுகள் மற்றும் தயாரிப்புக்கு தேவைப்படுகின்ற நேரம் ஆகியவை காரணமாக இருக்கின்றது. இதன் காரணமாக பாதுகாப்பு நிபுணர்கள் கூட இது குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். மறுபுறம் 2022ஆம் ஆண்டில் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட F-35 போர் விமானங்களில் ஒரு தொகுதியில் பைலட் வெளியேற்ற அமைப்புகளில் குறைபாடு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
முன்னதாக இதே அமெரிக்க விமானங்களை தற்போது அமெரிக்க அரசாங்கத்தோடு தொடர்புடைய தொழிலதிபர் ஈலான் மஸ்க் குப்பை என்று விவரித்தும் இருந்தார். மேலும் இந்த விமானத்தை உருவாக்கியவர்களை முட்டாள்கள் என்றும் அவர் அழைத்தார். சில காலமாக இந்த போர் விமானத்தின் செயற்பாடு திறன்கள் குறித்து கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி.